வணக்கம் நண்பர்களே. தினமும் ஜேகே அப்படின்ற இதில் சமீபத்தில் நடந்த குரூப் 2 குரூப் ஏ 2020 நடந்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க. இது ஒவ்வொரு கூற்றை நம்ம பார்த்துட்டோம்னா எது சரி எது தவறுன்னு சொல்லிடலாம். குடியரசுத் தலைவர் 1, குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர் பதவி விலகலாம். இது கரெக்டான ஒன்று. குடியரசுத் தலைவர் அது அவரோட விருப்புரிமை. அவர் தனது ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க வேண்டும். 2வது, 5 ஆண்டுகள் கடந்த பிறகு குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது. நீடிக்கலாம். ஏன்னா அப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழல், சட்ட சிக்கல்கள் பொறுத்து அவர் நீடிக்கலாம். ஏன்னா நம்ம முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1950 62 வரலும் இருந்தார். அப்பொழுது இருக்கிற சட்ட சூழல்கள், அரசியல் சூழல்கள் அதை பொறுத்து அவர் 5 ஆண்டுகள் கடந்தும் இருக்கலாம். ஸோ இது ரைட்டான ஒரு இது. ஆனால் இவங்க இயலாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 3வது, குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். இம்பீச்மெண்ட். ஆமாம், ஆர்டிகிள் 61 படி ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல் சுமத்துவதன் மூலம், ஏதேனும் ஒரு அவையில் சுமத்துவதன் மூலம் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். இது சரி. இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. இது உண்மை. இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஸோ நமக்கு 2வது இருக்கிற 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படின்றத தான் நம்ம தவறானதை அடையாளம் காண்போம். ஸோ ஆன்சர் பி. நன்றி நண்பர்களே.